10ஆம் நம்பர்ல ஓட்ட போடுங்க நீங்க சொன்னா மக்கள் கொஞ்சம் கேட்பாங்க. பள்ளிவாசல் செயலாளருக்கு நிற்கிறீங்க. உங்களை ஒரு நேரம் கூட பள்ளிவாசலை பார்த்தது இல்லையா பாய்? சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? பாய் நம்ம பள்ளியாசல துபாய் பள்ளியாசல் மாதிரி ஆக்கிடுவோம் பாய். வெளிநாட்டுல இருந்து லைட் இறக்குவோம், டைட்ஸை கொண்டு வருவோம், பள்ளியாசல கிராண்டா ஆக்கி விட்டுருவோம் பாய். இதனால என்ன இருக்கு, செஞ்சிருவோம், சிறப்பா செஞ்சிருவோம். இப்படிதான் பாய், எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகியும் முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. பள்ளிவாசலை ஜோடிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு லைட்டை போடுறாங்க, பள்ளிவாசலுக்கு ஏசியை போடுறாங்க, பள்ளிவாசலை பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. இது மட்டும்தான் வேலை நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க பாய். பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினுடைய வேலை இது கிடையாது. ஆனால் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கான வேலை வேற இருக்கு, அது தெரியலை. நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாய். நீங்கள் ஜெயிக்கிங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நான் ஜெயிங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன செய்றீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் உங்கள் மகளாவுக்கு உட்பட்ட படிக்க காசு இல்லாமல் இருப்பான் பாய், அவனை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க. காலேஜுக்கு பணம் கட்ட முடியாமல் இருப்பான், அவனை பணம் கட்டி படிக்க வைங்க. எத்தனையோ ஏழை பெண்கள் நகை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்களை பார்த்து, ஏழை பெண்களை பார்த்து உங்கள் பள்ளிவாசல் சார்ந்து உதவி செஞ்சு அந்த பெண்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க பாய். எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்து விதவையாக இருப்பாங்க பாய், தன்னந்தனியாக இருப்பாங்க, குடும்பத்துக்கு சாப்பிட கூட காசு இல்லாமல் இருப்பாங்க. அந்த வீட்டை பற்றிலாம் தெரியாமல் தான் இன்றைக்கி நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த வீட்டை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் சந்தா வசூலிப்பீங்க. ஒவ்வொரு வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்காங்க, எத்தனை பேர் படிக்க